வணக்கம். இந்த காணொளி சென்ற காணொளியின் தொடர்ச்சியாக அதனை சற்று விளக்குவதாக, கூடுதல் செய்திகளை தருவதாக அமைக்கப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால், முப்பார் புள்ளி என்று சொல்லப்பட்டு இருப்பது உரையாசிரியர்களை பொறுத்தவரை, அதாவது இளம்பூரணர் நச்சினார்க்கு நீரை பொறுத்தவரை அது ஆயுத எழுத்தை குறிக்கிறது என கூறுகின்றனர். அதாவது ஆயுத எழுத்தானது 3 புள்ளிகளை தன்னுடைய வடிவாக கொண்டுள்ளது என்பது அவருடைய கருத்து. பின்னால் வந்த சிவஞான முனிவர் முதலியோர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குற்றேலிகரம், குற்றேலுகரம், ஆயுதம் என்கின்ற அந்த 3ஐயும் வரிசைப்படுத்தி இந்த ஆயுதத்திற்கு மட்டும் வரி வடிவம் கொடுப்பது பொருந்தா தன்மை உடையதாக இருக்கிறது. அதனால் இந்த புள்ளி பெறும் முப்பார் புள்ளியும் புள்ளி பெறும் அந்த முப்பார் புள்ளி என்பது இந்த குற்றேலிகரம், குற்றேலுகரம், ஆயுதம் ஆகிய 3ம் புள்ளி பெறும் என்கின்ற கருத்து தான் ஏற்றது என கூறுகின்றார். இது ஒரு செய்தி. அப்ப இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, 2 வகையான கருத்தாக்கங்கள் இருக்கிறது. இளம்பூரணர் நச்சினார்க்கு நீர் கூறுவது போல இந்த முப்பார் புள்ளி என்பது ஆயுதம் 3 புள்ளி வடிவினானது என்கின்ற ஒரு கருத்து. சிவஞான முனிவர் முதலியோர் கூறுவது போல இந்த 3மே அந்த சார்ந்து வருகின்ற தன்மை உடைய குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஆயுதம் இந்த 3மே புள்ளி பெறுகின்ற தன்மை உடையன என்பது இரண்டாவது கருத்துன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சாராருடைய கருத்தாக அமைகிறது. இந்த 2 வகையான இது ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப 2 வகையான கருத்துக்கள் இதன் மூலியமாக பெறப்படுது. என்னை பொறுத்தவரை நான் சிவஞான முனிவர் முதலியார் சொல்லுகின்ற 3 எழுத்துக்களுமே குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்கின்ற இந்த 3மே புள்ளி பெறும் என்ற கருத்து தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த ஒரு சொல்லில் அந்த மொழியில் வரும்பொழுது, எழுதும் பொழுது இது குற்றியலிகரம் அல்லது குற்றியலுகரம் என்பதை குறுகி ஒலிக்கின்ற தன்மை உடையவை என்பதை வரி வடிவில் காட்டுவதற்காக இந்த புள்ளி பெறும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டுள்ளதாக எனக்கு தோன்றுகிறது. என்னவென்றால், அதாவது அதே ஈகரம் அதே உகரம் தான். அந்த உயிரில் இருக்கின்ற இகரமும் உகரமும் தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. எனவே அதை வேறுபடுத்தி காட்டுவதற்கு, எழுத்து தமிழில் வேறுபடுத்தி காட்டுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு வரிவடிவ குறியீடாக இந்த புள்ளி பெறுதல் என்பது இருக்கக்கூடும் என்ற கருத்தை நானும் உடன்படுகிறேன். ஆயுதமும் ஒரு காலகட்டத்தில் 2 புள்ளி பெறுகின்ற எழுத்துக்களாக இருந்திருக்கிறது என்பதை சிவஞான முனிவர் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். அப்போ இது நச்சினார்க்கு நீருடைய உரையிலுமே இருக்கிறது. அந்த அடிப்படையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது குறுகி ஒலிக்கின்ற, அது மட்டுமல்ல, நம்ம மெய்யெழுத்துக்கள் இந்த மாதிரியான பல இடங்கள்ல குறுகி ஒலிக்கின்ற ஓசையை புள்ளி வைத்து எழுதி காட்டுவது என்கின்ற மரபு தமிழில் இருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இது ஒரு செய்தி. இரண்டாவது ஒரு செய்தி என்னவென்றால், எழுத்துக்களுடைய எண்ணிக்கை. அப்ப தமிழ், தொல்காப்பியர் அடிப்படையில் தமிழில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன? அதாவது முதல்ல 30ன்னு சொல்றார். அந்த 30 எப்பொழுது 30ஆக இருக்கும் என்றால், இந்த 3 எழுத்துக்களை சேர்க்காத விடத்து அப்படின்னு சொல்றார். அப்புறம் அந்த 3 எழுத்துக்கள் எவைனா இந்த 3ஐயும் குறிப்பிடுகிறார். அப்போ ஏன் இதை மாதிரி பிரித்து கூறுகின்ற தன்மை வருது? 30ஆ 33ஆ எதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னும் பொழுது தெளிவான ஒரு எண்ணிக்கை எங்க கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புணரியலுடைய முதல் நூற்பாவுடைய முதல் அடியே உங்களுக்கு சொல்லும். என்ன சொல்லுதுன்னா, 3 தலையிட்ட 30 எழுத்தின் அப்படின்னு சொல்றாரு.
இப்போ புணரியல்ல இருக்கின்ற முதல் நூற்பால 3 தலையிட்டு 38 எழுத்து. 38 எழுத்துன்னா 30. 3 தலையிடுதல் அப்படின்னா இதுக்கு முன்பு 3ஐ இடமாக கொண்டுள்ள 30 என்பது 3 33. 3 தலையிட்ட 38 எழுத்தின்னா 33. அப்போ மொத்த எழுத்துக்கள் 3 தலையிட்ட 38 எழுத்தின் சொல்லிட்டு மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை, இறுதி எழுத்துக்கள் எத்தனைன்னு சொல்ற இடத்துல அந்த நூற்பால இது இடம்பெறுது. இப்போ 3 தலையிட்ட 38 எழுத்தின் 2 தலையிட்ட முதலாக இருப்பது, அப்புறம் 64 ஈற்றோடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ 3 தலையிட்ட 38 எழுத்தின் என்பது 33. அப்ப தொல்காப்பியரை பொறுத்தவரை மொத்தம் 33 எழுத்துக்கள். இந்த 2 கருத்துக்களையும் வலியுறுத்துவதற்காக தான் இந்த காணொளி ஒரு சிறப்பு காணொளியாக இடம்பெறுகிறது. நன்றி, வணக்கம்.